இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புத்தரும் கொலைகாரனும் இந்த தலைப்புல இருக்க போது. புத்தர் வாழ்ந்த காலத்துல பயங்கரமான கொலைகாரன் ஒருத்தர் இருக்கான். அவன் கொலை கொள்ளை இந்த மாதிரி ஏகப்பட்ட பாவங்கள் செய்யக்கூடியவனா இருக்கான். இவனுக்கு திடீர்னு ஒரு ஆசை வருது. அது என்னன்னா புத்தரை பார்க்கணும். இருந்தாலும் புத்தரை எப்படி பாக்குறது, இவனை பத்தி ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும். அதனால நேரடியே இவன் போய் நான் புத்தரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா யாரும் அனுமதிக்க மாட்டாங்க. என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி யோசி. யாருக்கும் தெரியாம சூரியகிரி குதிச்சு புத்தர் இருக்கிற மடத்துக்கு போறா அப்படின்னு சொல்லி முடிவு பண்றான். தன்னுடைய அந்த யோசனைய செயல்படுத்தவும் ஆரம்பிக்கிறான். மடத்துக்குள்ள போய் பார்த்தா யாருமே காணல, ஆள் நடமாட்டமே இல்ல. புத்தர் வெளியில தீட்சைக்காக போயிருக்காரு. இவன் ஒரு மாதிரியா இங்கேயும் அங்கேயும் தேடி அலைஞ்சிட்டு ஒரு சமயத்துல ஒருத்தர்கிட்ட மாட்டிக்கவும் செய்யறான். இவன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பத்தி கேட்கும் போது, நான் திருடுறதுக்காக இங்க வரல, என்னை மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு என்ன தவறா நினைக்காதீங்க, புத்தரை பாக்குறதுக்காக இங்க வந்தேன், வாசல் வழியா வந்தா நீங்க என்ன உள்ள விட மாட்டீங்க, அதனால வேற வழியே இல்லாம நான் செவரகிரி குதிச்சு உள்ள வந்தேன், எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம், நான் புத்தரை பார்க்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே அந்த சீடன் தன்னை விட உயர்ந்தவரா இருக்கக்கூடிய சார்புபுத்திரர் அப்படின்னு சொல்லவர்கிட்ட திருடனை அழைச்சிட்டு போறான். சார்புபுத்திரர் மொத்த துறவிகள் இவனை பார்த்ததும் அப்படியே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. என்னப்பா என்ன இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சார்புபுத்திரர் அவன்கிட்ட கேட்கவும், புத்தரை பார்க்கணும்னு சொல்லி வந்திருக்கேன்னு சொல்லி திருடனும் சொல்றான். இதை கேட்டதும் அங்க இருக்கிற எல்லாருக்கும் ரொம்பவும் அதிர்ச்சி ஆயிடுது. நீயும் புத்தரை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரின்னு கேட்கிறாங்க. திருடன், எனக்கு எல்லாமே வெறுத்து போச்சு, என்னுடைய பாவங்களுக்கெல்லாம் நான் விடுபடணும்னு சொல்லி ஆசைப்படுறேன், பிராயச்சித்தமா நான் சன்னியாசி ஆகணும்னு நினைக்கிறேன், மக்களுக்கு துண்டு செஞ்சு அதனால நான் கிடைக்கிற நல்ல பலனை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். அங்க இருந்த எல்லாருக்கும் திருடன் சொன்னதை கேட்டு ரொம்ப வியப்பாயிருந்தது. இவன் கொலை செய்யறவன், கொள்ளை நிறைய பாவங்கள் செய்தவன், சன்னியாசி ஆவதற்கு தகுதி இவனுக்கு உண்டா அப்படிங்கிற நியாயமான சந்தேகம் இவங்க எல்லாருக்கும் வருது. அத ஜோதிடம் மூலமா அறிந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் விரும்புறாங்க. அதன்படி எல்லாரும் அந்த முறையில ஈடுபடுறாங்க. எந்த பிறவிலையாவது அவன் ஏதாவது கொஞ்சம் புண்ணியமாக செஞ்சிருந்தா கூட போதும், அவன் நினைச்சது மாதிரி அவனால ஆக முடியும் அப்படின்னு நினைச்சு சார்புத்திரர் அவனோட ஜாதகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ மனத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த விவரம் தெரிய வருது. அதாவது பழைய பிறவில கூட அவன் இதை விட மோசமானவனாதான் இருந்திருக்கான். ஒரு துளி கூட அவன் நல்லவன் நல்லது செய்யறதுக்கு ஏத்தவனா இல்லை, அதனால அவனுக்கு விமோச்சனமே கிடையாது அப்படிங்கிற முடிவுக்கு எல்லாரும் வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு ஜென்மமா இவன் உடனே வெளியே தள்ளுங்க அப்படின்னு எல்லாரும் சப்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. திருடனுக்கு இதை கேட்டதும் கோபம் வரல, அதுக்கு பதிலா இவனுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. புத்தரை நெருங்க கூட நமக்கு தகுதி இல்லை அப்படின்னு நினைக்கிறப்போ இதோட நம்ம உயிரோடு வாழவே கூடாது அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு தோட ஆரம்பிக்கும். அதனால தற்கொலை செஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வெளிவரவே அவன் வெளி மலர்ச்சி வரல தலையை மோதி உடைச்சிக்க ஆரம்பிக்கிறான். அந்த சமயமா அங்க புத்தர் வந்துடுறாரு. வந்தவர் தலையில ரத்தத்தோட இருக்கிறவனை பார்த்து தடுத்து நிறுத்தி புத்தரை பார்த்ததும் அவனுக்கும் ரொம்பவும் பரவசமாயிருந்து உடனே அவர் காலை விழுந்து வணங்குறான். புத்தர் அவனுக்கு ஆறுதல் சொல்லி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அவன் தான் தற்கொலை செஞ்சுக்க முயற்சி செஞ்ச விவரத்தை சொல்றான். ஏன் இவனை விரட்டினீங்க அப்படின்னு சொல்லி புத்தர் மடத்துல இருந்த எல்லாரையும் கேட்கும் போது அவங்களும் புத்தருக்கு விவரத்தை எடுத்து சொல்றாங்க. இவன் ஒரு வாரத்துக்குள்ள நான் தகுதியானவனா மாத்திடுறேன் அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்றாரு. ஆசிரியர்களுக்கு இதுல நம்பிக்கையா வரல. புத்தர் திருடனை பார்த்து நீ என் கூடவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவனுக்கு ரொம்பவும் சந்தோஷம். ஒரு வாரத்திலேயே இவன் நல்ல புத்தியுக்குள்ள நல்ல புதிய மனுஷனா மாறியிருப்பான். அடக்கம், அமைதி, சாந்தம் எல்லாமே இவனுக்குள்ள வந்துருது. சன்னியாசம் ஆவதற்குரிய தகுதி இவன் அடைஞ்சிருந்தான். சீடர்களுக்கு ரொம்பவும் ஆச்சரியமா இருக்கு. சார்புத்திரை எப்படி இது சாத்தியம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி புத்தர் கிட்ட கேக்குறாரு. அதுக்கு புத்தர், சார்புத்திரா நீ ரொம்பவும் நல்லவன், ஆனா உனக்கு ஞானமே இல்லை, பாவங்களோட சுமை அப்படிங்கிறது உனக்கு என்னன்னே தெரியாது, அவனோட தவிப்பு எப்படி இருக்குன்னே உனக்கு தெரியாது, உனக்கு அதனோட அனுபவமே இல்லை. அது மட்டும் இல்ல, நீ ஜோதிடத்துல இவனோட கடந்த காலத்தை மட்டும்தான் பார்த்த, இறந்த காலங்கிறது ஏற்கனவே இறந்து போன ஒரு காலம், அது எதுக்குமே பயன்படாது. முக்கியமா எதிர்காலத்தை தான் நம்ம நினைச்சு பார்க்கணும், அதை சரியான முறையில உருவாக்கவும் செய்யணும். தன்னோட பாவங்களோட சுமையில இருந்து இறந்த காலத்துல இருந்து விடுபடணும்னு நினைச்சு இவன் பட்ட தவிப்பு இவனுக்கு இப்போ விடுதலையே தேடி தந்துருச்சு. இந்த மாதிரிலாம் சொல்றாரு. ஒரு விதத்துல பார்த்தா நல்லவங்களை விட குற்றவாளிகள் தான் சீக்கிரம் பக்குவ நிலையை அடையிறாங்க. தாங்க நல்லவங்கன்னு நினைச்சுக்கிட்டு இவங்க பண்ற விஷயங்கள்லாம் விமோச்சனத்துக்கு ரொம்பவும் சுலபமா ஈட்டு தரும்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது கிடையாது.
இதை நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும். புத்தர் இப்படி சொல்றதோட இந்த கதை முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.